கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். ப்ராஸ்பெக்டிங் கைட் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா என்ன? உங்களுடைய பொருட்களோ இல்லை சேவையோ இதை வாங்கக்கூடிய வாய்ப்புள்ள வாடிக்கையாளர்கள் என்பது ஒரு அர்த்தம். பெருசாக நெட்வொர்க் இல்லாத ஒருத்தர் சின்னதாக ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்க முடியாதா? ரைட் ஆக்ஷன்ஸ் இருந்தால் ரைட் ரிசல்ட்ஸ் நிச்சயமாக வரும். எவ்வளவு நோ கேட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த நோவையாவது நம்ம திரும்ப திரும்ப கேட்கறதுக்கான மனிதர்கள் நமக்கு நிச்சயம் தேவை. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவர் தன் தொழிலை காட்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்களுக்கு ஒரு நாள் வெற்றி நிச்சயம் கிட்டும் என்பது பாபோட ப்ராமிஸ். வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி மக்கள் உங்களை ரெஃபர் பண்ணணும்னா அவங்களோட ஒரு உறவு முறையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். தெரியாத ஒரு நபரை எப்படி அணுகிறது, அப்புறம் அவங்க கிட்ட எப்படி பேசுறது, அவங்க கொடுக்குற பதிலை வச்சு எப்படி ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட பாப் இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நியூஸ்கேஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரேணுகா குணசேகரன். பாப் பர்க் எழுதிய த லாஸ்ட் ப்ராஸ்பெக்டிங் கைட் யூ வில் எவர் நீட் என்ற புத்தகத்தோடு உங்களை நான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கேன். எம்பசி புக்ஸ் இதை தமிழில் வெளியிட்டிருக்காங்க. வெற்றி வாய்ப்புகளுக்கான கடைசி வழிகாட்டி என்பதுதான் தலைப்பு. ஏன்னா இந்த புத்தகத்தை படித்து இதில் இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த புத்தகமுமே தேவைப்படாது என்பது பாப் பர்கோட கருத்து. நீங்கள் ஒரு தொழில் முனைவோரா? உங்கள் நிறுவனம் ஆரம்பித்து நிறைய நாட்களோ இல்லை கொஞ்ச நாட்களோ தான் ஆகுதா? பொருள் அல்லது சேவை சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனால் வியாபார ரீதியாக ஆரம்பித்த கட்டத்திலேயே அது இன்னும் இருக்கா? அப்போ உங்களுக்கு இந்த புத்தகம் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறாரு, இந்த புத்தகத்தில் புதிதாக அவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவர் கற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து செயல்படுத்தி அதிலிருந்து ஒரு சிஸ்டமை உருவாக்கி ரொம்ப கிறிஸ்பாக உங்களுக்கு இந்த புக்கில் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த புக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக 90 பேஜஸில் தான் இருக்குது. ப்ராஸ்பெக்டிங் கைட் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா என்ன? உங்களுடைய பொருட்களோ இல்லை சேவையோ இதை வாங்கக்கூடிய வாய்ப்புள்ள வாடிக்கையாளர்கள் என்பது ஒரு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ் யார்? ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் இல்லை அவர்களுக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய பெற்றோர்கள். இதே ஒரு கார் நிறுவனமாக இருந்தால் 10 லட்ச ரூபா காராக இருந்ததுன்னா ஒரு 50,000 முதல் 70,000 ரூபா சம்பாதிக்கக்கூடியவங்கள்லாம் உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ். அதே லக்ஸுரி கார்ஸாக இருந்தால் அதற்கான வாடிக்கையாளர்களே வேறு. ஒரு பிஸ்னஸில் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமே சேல்ஸ் தான். உங்கள் ப்ராஸ்பெக்ட்ஸை நீங்கள் பைப்லைனில் வச்சுக்கிட்டே இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களால் வியாபாரத்தை தடை இல்லாமல் நடத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சிம்பிளாக சமையலில் தேவைப்படுற ஒரு ரசப்பொடி தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அதை வியாபாரம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது முதல்ல யாரை அப்ரோச் பண்ணுவீங்க? உங்களுடைய நோன் சர்க்கிள், அதாவது உங்களுடைய குடும்பம், நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, உங்கள் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுப்பீங்க. இவங்களை எப்படியோ அப்ரோச் பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தையும் மீறி நீங்கள் அப்ரோச் பண்ணால் ஃபோன் பண்ணி கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். பெரும்பாலும் வரக்கூடிய ஆன்சர்ஸ் என்ன? எங்களுக்கு வேண்டாம், இதை உபயோகிக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை, இப்போ வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு ரீசனை சொல்லி நோ தான் சொல்லுவாங்க. அப்போ பெருசாக நெட்வொர்க் இல்லாத ஒருத்தர் சின்னதாக ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு முடிவில்லா உயர்தர வாடிக்கையாளர் லிஸ்ட்டை உங்களால் எப்போவுமே உருவாக்கி கொண்டே இருக்க முடியும்னு பாப் பர்க் ப்ராமிஸ் பண்ணுறாரு. கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாப் உங்ககிட்ட ஒரு 3 விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கான்செப்ட் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். கன்சல்டன்ட், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு வியாபாரத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் எல்லாம் இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணி ரிசல்ட்ஸை பார்த்துருக்காங்க. இரண்டாவது, இதில் லக் ஃபேக்டர்னு எதுவுமே இல்லை. ரைட் ஆக்ஷன்ஸ் இருந்தால் ரைட் ரிசல்ட்ஸ் நிச்சயமாக வரும். மூன்றாவது, அவருக்கு மட்டுமே தெரிந்த சீக்ரெட்டிவான ஃபார்முலான்னு இதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இதை படித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் கிடச்சா நீங்களும் இதை சீக்ரெட்டிவாக வச்சுக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இதை நீங்கள் தாராளமாக பகிர்ந்துக்கலாம். சரி, இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். முதல்ல நான் என்ன சொன்னேன்? ஒரு பொருளை வியாபாரம் செய்யணும்னு தோணின உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு நோன் சர்க்கிளோட லிஸ்ட் எடுத்து அவங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க. இரண்டாவது என்ன பண்ணுவீங்க? போஸ்டர்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஆட் க்ரியேட் பண்ணி சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படின்னு போஸ்ட் பண்ணுவீங்க. மூணாவது என்ன பண்ணுவீங்க? சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ மாதிரி எதாவது பண்ணி போஸ்ட் பண்ணுவீங்க. இப்படி என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை
நோ. அப்போ நம்ம என்ன யோசிப்போம், லிஸ்ட்டில் இருக்கிற நபர்லாம் குறைஞ்சிட்டாங்க, இனிமேல் நம்ம யாரை போய் அப்ரோச் பண்ணுறது, மனிதர்களே இவ்வளவுதானா, ஏன் எல்லாரும் வேண்டான்னு சொல்கிறாங்க, என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இவ்வளோதானா அப்படின்னு நமக்கு என்னென்னவோ கொஷின்ஸ் எல்லாம் தோணும், ஒரு விதமான பயம் உருவாகும். ஆனால் பாப் இந்த கட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளவு நோ கேட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த நோவையாவது நம்ம திரும்ப திரும்ப கேட்கறதுக்கான மனிதர்கள் நமக்கு நிச்சயம் தேவை அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவர் தன் தொழிலை காட்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்களுக்கு ஒரு நாள் வெற்றி நிச்சயம் கிட்டும் என்பது பாபோட ப்ராமிஸ். இன்னொரு விஷயம் சொல்றாரு, பாஸ்டர். அதாவது நீங்க ஒரு பொருளை விற்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவர் வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த நபரை விட்டு நகர்ந்துடணும். நம்ம கிட்ட இருக்கிற பொருளை விற்றே தீரணும் அப்படிங்கிற மாதிரி டெஸ்பரேட்டாக அங்கே ஒரு சேலை பண்ணவே கூடாது. இன்னொரு கோல்டன் ரூல் என்னென்னா, மக்கள் எப்பவுமே தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, பிடிச்சவங்களுக்கு, நம்பிக்கை உரியவர்களுக்கு மட்டும்தான் ஒரு பொருளையோ சேவையோ ரெஃபர் பண்ணுவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி மக்கள் உங்களை ரெஃபர் பண்ணணும்னா அவங்களோட ஒரு உறவு முறையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். தொழில் என்பதும் ஒரு உறவு முறை தான். நீங்கள் பழகக்கூடியவர்களிடம் உங்களுக்கு இருக்கிற நற்பெயர் தான் அவங்கள உங்களுக்காக உழைக்க வைக்கும், உங்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை கொள்ள வைக்கும். அப்போ நீங்கள் எடுத்தடுப்பில் நீங்கள் ஒரு பொருளை விற்காம ஒரு உறவு முறையை, ஒரு நெட்வொர்க் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்க நீங்கள் முயற்சி செய்யணும். லிஸ்ட்டில் இருக்கிற உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் காலியானா அடுத்து எங்கே தேடுறது? லிட்ரலி எனிவேர். மக்கள் கூடுற எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கக்கூடிய இடம். ஃபார் எக்ஸாம்பிள் சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ், ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிஸ், காமனாக ஏதோ ஒரு ஈவெண்ட், இங்கெல்லாம் உங்களுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் நிச்சயம் இருப்பாங்க. ஒரு இடம் போனோமா, அங்கே இருக்கிற விசேஷம் முடிஞ்சுதா, கிளம்புனோமா அப்படின்னு இல்லாமல் சாப்பிட்ற இடம், 4 பேர் கூடி நின்று பேசக்கூடிய இடம், அங்கெல்லாம் உங்களுடைய ப்ரெசன்ஸ் நிச்சயமாக இருக்கணும். முதல்ல போய் சாதாரணமாக ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க, அங்கே என்ன பேசுகிறாங்கங்கிறத கேளுங்க, அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள். கடைசியாக ரொம்ப லைட்டாக உங்களுடைய தொழில் பற்றி பகிர்ந்துக்கோங்க. ஒருவேளை அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்காத அளவுக்கு அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக ஒரு ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருக்கணும். தெரியாத ஒரு நபரை எப்படி அணுகிறது, அப்புறம் அவங்கக்கிட்ட எப்படி பேசுறது, அவங்க கொடுக்குற பதிலை வச்சு எப்படி ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட பாப் இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துல பிரையன் ட்ரேசி சொன்ன ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறாரு. வெற்றியாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டறிந்து அவங்க பண்ணதையே நாமளும் பண்ணால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சிஸ்டம் அல்லது ப்ராசஸை ஃபாலோ பண்ணாதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. அதை விட்டுட்டு நமக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஒரு சிஸ்டம் அல்லது ப்ராசஸ், ஒரு செயல்முறையை பின்பற்றுவது தான் வெற்றிக்கான ஷார்ட்கட் அப்படின்னு பாப் அட்வைஸ் பண்ணுறாரு. யூனிவர்சல் லா ஆஃப் கிவிங் அண்ட் ரிசீவிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை பல விதமாக புரிஞ்சுக்கலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் புரிஞ்சுக்கலாம். பிஸ்னஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பொருள் அல்லது சேவை இன்னொரு தனிநபர் மீது, அவங்களுடைய வாழ்க்கையின் மீது எவ்வளவு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுதோ அதுதான் அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபேஸ்புக்ஸ் லைக்ஸ் மாதிரி தான். ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் எத்தனை பேருக்கு லைக் கொடுக்குறீங்களோ அத்தனை பேரும் உங்களுக்கு லைக் கொடுப்பாங்க. போக போக உங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியாகும்போது கணக்கே வேறு. அந்த மாதிரி தான் உங்களுடைய நெட்வொர்க்கும். உங்கள் நெட்வொர்க்கை அந்த அளவுக்கு நீங்கள் பில்ட் பண்ணணும். யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் அசெட் அப்படின்னு பாப் சொல்கிறாரு. இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோடு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நியூஸ்கஃபே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், காமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.